ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்டோட ஆத்தர் டீடைல்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி 6, 7, 8 வந்துட்டு ஆத்தர் டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம சேனல்ல யூடியூப்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாமுக்கு SGT இருந்தாலும் டெட்டா இருந்தாலும் எந்த எக்ஸாம் இன்னும் குரூப் 2 இருந்தாலுமே கூட ஆத்தர் டீடைல்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ ஆத்தர் டீடைல்ஸ்ல இருந்து கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வந்துடும். எஸ், ஸோ 9th ஸ்டாண்டர்டோட ஆத்தர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேர்னிங் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு இருக்கும். இந்த லேர்னிங் த கேம் எதோட எக்ஸ்ட்ராக்ஷன், எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆட்டோபயோகிராஃபி சச்சின் டெண்டுல்கர் எடுத்து. ஓகேங்களா, ஸோ லேர்னிங் த கேம் எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபில இருந்து. ஸோ சச்சினோட ஆட்டோபயோகிராஃபி பேர் என்ன, பிளேயிங் இட் மை வே. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆல்ரெடி இதுல இருந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, so Sachin Ramesh Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. He was a former Indian cricketer and captain, widely regarded as one of the greatest cricketers of all time. He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. The world-famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all times. He is the only player to have scored 100 international centuries, the first to score double century in the one-day international, and the only player to complete more than 30,000 runs in international cricket. He played 664 international cricket matches, in total scoring 34,357 runs. In 2012, Tendulkar was nominated to the Rajya Sabha. He retired from cricket on 16th November 2013. ஸோ இவரோட இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா இந்த பார்ட் தான். ஓகேங்களா, ஸோ இவரோட ஆட்டோபயோகிராஃபி கேட்டிருக்காங்க, லேர்னிங் த கேம் எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்துட்டு அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாரு. அர்ஜுனா 1994ல, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா 1997ல, பத்மஸ்ரீ 1999ல, பத்ம விபூஷன் 2008ல, பாரத் ரத்னா 2013ல. ஸோ இந்த அவார்ட்ஸ்ல இருந்து வேணா நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ எஸ், ஆனாலும் நீங்க படிச்சு வச்சுக்கணும், அதுக்காக தான் ரீட் அவுட் பண்ணேன். எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படிங்கிற ஒரு போயம். அதை எழுதுனது ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகேங்களா, ஸோ நிறைய இவர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. இவர் என்ன, நீங்க கண்டிப்பா வந்துட்டு நோட்டட் ஃபார் ஹிஸ் ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப். இந்த லைனை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. யாரு, ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். Born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prize. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். And was a special guest at President John F. Kennedy's inauguration. ஸோ இவர் வந்து அன்அஃபிஷியல் போயட் லாரட்டா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு இருந்திருக்காரு. ஓகேங்களா, he became a poetic force and the unofficial poet laureate of the United States. Some of his famous work, இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, etc. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான தான் நிறைய கொஸ்டின்ஸ் இவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, எஸ், அண்ட் அகைன் இவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸோட ஆத்தரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ரஸ்கின் பாண்ட் ஆல்ரெடி 7th and 8th வந்துட்டு ரஸ்கின் பாண்ட் பார்த்துருக்கோம், பட் எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை மட்டுமே படிச்சா கூட போதும், அதுல இருக்கிறதா இதுலயும் இருக்கும், அதோட அட்வான்ஸ்டாவே இருக்கும். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19th May 1934. He is an award-winning Indian author of British descent. He is much renowned for his role in promoting children's literature in India. The Indian Council for Children Education has recognized his role in the growth of children's literature in India. So in the point, இது நிறைய வாட்டி எக்ஸாம்ல வந்திருக்கு. He got the Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Dehra. So எந்த அவார்டுக்காக இவர் சாகித்ய அகாடமி வாங்கினாரு, Our Trees Still Grow in Dehra, நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, he was awarded பத்மஸ்ரீ 1999லயும், பத்ம விபூஷன் 2014லயும் இவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா,
எஸ் பத்மஸ்ரீ 1999, பத்ம பூஷன் வந்துட்டு 2014. ஓகேங்களா? ஸோ சச்சினும் வந்துட்டு பத்மஸ்ரீ வந்துட்டு 1999ல தான் வாங்கியிருப்பாரு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. எஸ். As a prolific writer, he has written over 500 short stories, essays and novels. His popular novel Blue Umbrella ஒரு நாவலை வந்து ஹிந்தி படமா எடுத்து அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில 2007. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ இதுல இல்லாத பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப். ஓகேங்களா? ஸோ இந்த நாவலுக்கு இவருக்கு வந்து ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு வந்து கிடைச்சிருக்கும். எஸ். நெக்ஸ்ட். ஸோ வில்லியம் பிளேக் நமக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயம் எழுதினது வில்லியம் பிளேக். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இவரோட லைஃப் டைம் வந்து 1757 to 1827. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், பெயிண்டர், print maker. Blake is now considered a seminal figure in the history of English poetry. Important. Born in London and boldly imaginative rebel in both his thought and art. Some of his famous works, the Lamb and the Tiger. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இவரை பத்தி இந்த ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. செமினல் ஃபிகர் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னா பிளேக். அண்ட் வந்து இவர் இங்கிலீஷ் போயட். lamb and the tiger வந்து இவரோட poems. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசக் அசிமோ the fun they had அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி வந்து ஐசக் அசிமோ எழுதுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து born on January 2nd, 1920. அமெரிக்கன் ரைட்டர் மட்டும் கிடையாது, ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அட் பாஸ்டன் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ he was known for his work of science fiction and popular science. So science related ஆன ஒர்க்ஸ் தான் இவரோடது. சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்துட்டு நிறைய எழுதியிருக்காரு. அசிமோவ் வந்துட்டு அந்த prolific writer, edited more than 500 books, estimated 90,000 letters and postcards. Okay, so Asimov wrote hard science fiction along with Robert A. Heinlein, Arthur C. Clarke. He is considered one of the best science fiction writers during his lifetime. Okay, so Asimovல இருந்து இவரோட ஒர்க்குக்கு வேணா ஒரு क्वेश्चन வந்திருக்கு. ஓகேங்களா? so the fun they had யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். நெக்ஸ்ட் டாக்டர் ஜீவ் பட்டேல் பாத்தீங்கன்னா ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படிங்கிற ஒரு போயம் எழுதுனது ஜீவ் பட்டேல். is one of the prominent Indian poet இவரு. ஓகேங்களா? his famous work இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஈவினிங் forensic medicine from Bombay Central, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் அவரோட ஒர்க்ஸ். he has also penned 3 plays, 3 plays வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? he has been conducted a poetry workshop in Rishi Valley School for more than a decade. 10 வருஷத்துக்கு மேல வந்துட்டு poetry workshop வந்துட்டு ரிஷி வேலி ஸ்கூல்ல வந்து நடத்திட்டு வந்தாரு, பண்ணிட்டு இருக்காரு. his poem is taken from his poetry collections. important. இவரோட போயம எதுல இருந்து எடுத்துக்காங்க? இந்த போயம் ஐ மீன் ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படின்னு. ஸோ இவரோட poetry collections, poems அப்படிங்கிற poetry collectionsல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இதை வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஜீவ் பட்டேலோட poetry collectionsோட பேர் என்ன? poems. ஓகேங்களா? ஸோ அது வந்து 1966ல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. எஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நவுட்டான். இவர் வந்து பாத்தீங்கன்னா 17 oranges அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி வந்து நமக்கு ப்ரோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதோட ஆத்தர். ஓகேங்களா? இவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா பில் நவுட்டான். ஓகே. ஸோ இவரோட லைஃப் டைம் வந்துட்டு 1910 to 1992. ஓகேங்களா? இவர் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளேரைட், ஞாபகம் வச்சுக்கணும். ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளேரைட் அண்ட் ஆத்தர். He worked as a weaver, coal bagger, lorry driver before he started writing. His preferred environment was working class society, which is reflected in much of his work. He wrote many novels, short stories, plays and children's books. He is best known for the play Alfie. Important. Okay, so Alfieன்றது இவரோட ஒரு play, ரொம்ப ஃபேமஸான play. In 1977, children's novel by Mr.
Spadger is an account of his childhood in 1920s Bolton. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவரோட ஒரு பிளே. ஓகேங்களா, இது மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல இருந்து அதிகமா கொஸ்டின் வந்ததுல. அண்ட் ஐரிஷ் பார்ன் பிரிட்டிஷ் பிளேரைட், அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, பட் ஓவரால் நீங்க இது ஃபுல்லா வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் மேரி போத்தம் ஹவிட். மேரி போத்தம் ஹவிட் வந்து தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை அப்படிங்கிற ஒரு போயம் எழுதினவங்க. ஓகேங்களா, ஸோ மேரி போத்தம் ஹவிட் வாஸ் அ English poet, ரொம்ப important English poet. She was born at Colford, Gloucestershire. ஓகேங்களா, she was educated at home and read widely. She commenced writing verses at a very early age. Together with her husband William Howitt wrote over 180 books. ஓகேங்களா, ஸோ அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து, ஹஸ்பண்ட் பேரு வில்லியம் ஹோவர்த். ஓகேங்களா, ஸோ இவங்க இங்கிலீஷ் போயிட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ சாமுவல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ், இவர் யாரு அப்படின்னா இவர் தான் மார்க் ட்வைன். நிறைய வாட்டி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மார்க் ட்வைனுங்கிற பேரை. அவரோட ஒரிஜினல் பேர் சாமுவல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு புக்ல பாத்தீங்கன்னா மார்க் ட்வைனோட ஒர்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஸ், த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, இவங்க வந்து அமெரிக்கன் ரைட்டர், இம்பார்ட்டன்ட் ஹியூமரிஸ்ட், ஆண்டர்பிரினர், பப்ளிஷர், லெக்சரர். ஓகேங்களா, ஸோ மார்க் ட்வைனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம். இவரோட ஒர்க்ஸ், அட்வென்ச்சர் ஆஃப் ஃபேமஸ் ஒர்க்ஸ், அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சேயர், அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ டைம் வாஸ் ரைஸ்ட் இன் ஹானிபோல், மிசோரி, which later provided the setting of his novel. இவரோட நாவல்ஸ்ல இந்த பிளேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் சர் சி.வி. ராமன், த லெக்சர் ஆஃப் லைஃப் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. சர் சி.வி. ராமன் எல்லாருக்குமே தெரியும், சந்திரசேகர வெங்கட்ட ரமணன். ஓகேங்களா, வெங்கட்ட ராமன். ஸோ November 7th 1888, 21st November 1970 இவரோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத். வாஸ் அ இந்தியன் பிசிசிஸ்ட் born in திருச்சிராப்பள்ளி, திருச்சியில பிறந்திருக்காரு. He carried out groundbreaking work in the field of light scattering, which earned him 1930 Nobel Prize for Physics. Important. He discovered that when light transfers a transparent material, one of the deflected light changes wavelength. This phenomenon, subsequently known as Raman scattering, results from the Raman effect, and to commemorate it, February 28 நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம், நேஷனல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் இவரோட ஞாபகம். ஓகேங்களா, ஸோ 1954 இந்தியா ஹானர்ட் வித் இட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா. 1954ல இவருக்கு பாரத் ரத்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினாரு, பாரத் ரத்னா எப்போ வாங்கினாரு, February 28 என்னவோ கொண்டாடுறோம். இதுதான் இவர்கிட்ட வந்து கேட்கிற ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, எஸ். So Caroline and Bowles, yes, இவங்க வந்து பாத்தீங்கன்னா த ரிவர் அப்படிங்கிற போயம் எழுதிருக்காங்க நமக்கு. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், ராபர்ட் சவுத்தியோட ஒய்ஃப். ராபர்ட் சவுத்தி யாருன்னா போயட் லாரட் ஆஃப் பிரிட்டன். Important. She was a poet of great merit and produced some of the best work at the threshold of the Victorian era. So Victorian era was important. She wrote various other works including The Lady Little Bird, Chapter on Churchyard, Tales of Factories. Important. So இவங்களோட மற்ற ஒர்க்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட் வில்லியம் டெம்பிள் ஹாலிடே. இவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லிட்டில் சைக்ளோன், த ஸ்டோரி ஆஃப் குருஸ்லீப் கப் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி எழுதிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவரோட டேட் ஆஃப் பர்த்னு பாத்தீங்கன்னா December 1, 1854, March 6, 1937ல இவர் மறைஞ்சிருக்காரு. இவர் வந்து அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், taxidermist, author. ஓகேங்களா, he was a pioneer in the early wildlife conservation movement in US. So during his lifetime he published many books and articles on the need of conservation of wildlife. So இவர் வந்து இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வந்து அமெரிக்கன். எஸ். நெக்ஸ்ட் நார்மன் லிட்டில்ஃபோர்ட். நார்மன் லிட்டில்ஃபோர்டுங்கிறது த காமெட் அப்படிங்கிற ஒரு போயம் தான். போயமை நமக்கு எழுதினவர். ஓகேங்களா, நார்மன் லிட்டில்ஃபோர்ட்.
ஸோ இவரோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அகைன் இவரும் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் போயட், born in Maryland, USA. Okay, important. Most of his work focused on life and nature. His poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas beyond the usual. ஸோ இந்த இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அமெரிக்கன் போயட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் மற்ற பாயிண்ட்ஸையும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பர்த்டே லெட்டர் இதோட ஆத்தரா வந்துட்டு நமக்கு யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேரு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நேருவோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத் எல்லாத்துக்கும் தெரியும். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதுவும் தெரியும். சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் த இந்தியன் பாலிடிக்ஸ் before and after independence. He emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi. Served India as prime minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. ஸோ இவர் தான் வந்துட்டு 47லேருந்து 64 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம்? இவர் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ எ sovereign, socialist, secular, democratic republic. He was also known as Pandit Nehru, while many Indian children knew him as Nehru Uncle Nehru. Yes. ஸோ அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறது கிறிஸ்மஸ் ட்ரூஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரியை எழுதின ஆரன் ஷெஃபர்ட். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு அவார்ட் வின்னிங், இவரில் இருந்து இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது இல்லை, பட் யூ மஸ்ட் நோ த டீடைல்ஸ் அட்லீஸ்ட். அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் சாவித்ரி, அ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன். ஓகேங்களா? ஸோ இந்த சாவித்ரிங்கிறது வந்துட்டு இவர் எழுதுனது. இட்ஸ் அ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. த லெஜெண்ட் ஆஃப் லைட்னிங் லாரி, த சீ கிங்ஸ் டாட்டர் அண்ட் மெனி மோர் சில்ட்ரன்ஸ் புக். இதெல்லாம் இவரோட ஒர்க்கு. ஸோ வந்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரன்ஸ் ஸ்பெஷாலிட்டி இஸ் ரீடெல்லிங் ஃபோக் டேல்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷனல் லிட்ரேச்சர் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட். His work has been honored by the American Library Association, the National Council for the Social Studies, the American Folklore Society, the New York Public Library and the Bank Street College of Education. So இங்கெல்லாம் வந்து இவருக்கு ஹானர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் ஒர்க்ஸ்க்காக. ஸோ எஸ். ஸோ 9th ஆத்தர் டீட்டெயில்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த 10th ஆத்தர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.